இந்தோனேசியாவில் உள்ள ஒரு கடற்கரை கிராமத்தில் சூரியகாந்த் என்ற பெயருடைய இளைஞன் இருந்தான். அவன் எப்போதும் அலைகளை பற்றியும் கடற்கரையில் உள்ள மீன்பிடி படகுகளை பற்றியும் கனவு காண்பான். கிராமத்தில் உள்ள மற்றவர்கள் மீன்பிடிக்கச் செல்லும்போது சூரியகாந்த் மணலில் அமர்ந்து கடலை வெறித்து பார்ப்பான். ஒரு நாள் கிராமத்தின் வயதான மீனவர் ஹரி சூரியகாந்திடம் வந்து, சூரியகாந்த், ஏன் நீ மற்றவர்களைப் போல மீன்பிடிக்கச் செல்வதில்லை? வெறும் கனவுகளால் பசியை போக்க முடியாது என்று கேட்டார். சூரியகாந்த் பதிலளித்தான், மீன் பிடிப்பது கடினம் ஹரி அங்கிள். அலைகள் பயமுறுத்துகின்றன. என்னால் நீந்தவும் தெரியாது என்றான். ஹரி சிரித்தார். நீண்ட நேரம் கரையில் நிற்பதால் கடலின் ஆழம் குறையப் போவதில்லை. உன் அச்சத்தை எதிர்கொள்ள நீ ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும். முதலில் கற்றுக்கொள், பிறகு தைரியம் தானாகவே வரும். அந்த வார்த்தைகள் சூரியகாந்தை தூண்டின. அவன் ஹரியின் உதவியை நாடினான். சிறிது சிறிதாக அவன் நீந்த கற்றுக்கொண்டான். படகில் சவாரி செய்ய கற்றுக்கொண்டான். மீன் பிடிப்பதற்கான நுட்பங்களையும் கற்றுக்கொண்டான். சில வாரங்களில் சூரியகாந்த் கிராமத்தின் சிறந்த இளம் மீனவர்களில் ஒருவனாக மாறினான். அவனுடைய முதல் மீன்பிடி படகில் அவன் கடலுக்கு சென்றபோது அவன் ஹரியின் அறிவுரையை நினைவுகூர்ந்தான். வெற்றிக்கான தூரம் எவ்வளவு என்பதை பற்றி கவலைப்படுவதை விட முதலில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதே முக்கியம். நீதி, வெற்றி என்பது நாம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பதில் இல்லை, நாம் இப்போது இருக்கும் இடத்திலிருந்து முதல் அடியை எடுத்து வைப்பதில்தான் உள்ளது. தயங்குவதை கைவிட்டு செயலில் இறங்குங்கள்.